வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். வாங்க ஜாங்கிரி சின்னதாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஸ்வீட்டாக ஜூஸியாக செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக பண்ணலாம், இது ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க. இதுக்கு நான் 1 கப் அளவு உளுத்தம்பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் மாவு நல்லா பூத்து வரும். இப்போ ஊறினதை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாடியில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக நம்ம இட்லிக்கெலாம் அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா அரைச்சி கொண்டு வரணும். மாவு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிங்க. இந்த மாதிரி தண்ணி ஓவராக இருக்கக்கூடாது, தண்ணி கரெக்டாக இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 கப்புனா 2 ஸ்பூன் தான் இருக்கும், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக கலர் பவுட்ரு சேர்த்துக்கிட்டு திரும்பவும் மிக்சியை நல்லா ஒரு சுற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம கையால் கரைக்கிறதோட மிக்சியில் கரைக்கும் போது அது இன்னும் நல்லா மிக்சிங் ஆகும். இந்த மாதிரி பக்குவமாக அரைச்சிக்கிங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கவர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கவர் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. இல்லைனா பாலித்தீன் கவர் இருந்ததுன்னா அந்த மாதிரி, அதாவது பாலித்தீன் கவர்னால் பால் பேக்கெட்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கவரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கவர் ஃபுல்லாக மாவை ஃபில் பண்ணிவிடுங்க. மாவை ஃபில் பண்ணிட்டு டாப்பை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏதாவது லப்பர் பேண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு அடியில் நைஸாக சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்குங்க. கத்திரிக்கோல் வச்சு அழகாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இப்போ ஒரு பாவு பாய்ச்சிடலாம். பாவுக்கு நான் 1/2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். எனக்கு 1/2 கப்பு சுகர் போதும். 1க்கு 1/2 தான். 1 கப்பு இது எடுத்திருக்கேன், அதனால் நான் 1/2 கப்பு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு சும்மா பிசுன்னு வரா மாதிரி நல்லா பாவு காய்ச்சிக்க வேண்டியதான். இதுக்கு பதம்லாம் கிடையாது. சர்க்கரை பாவு நல்லா வந்தவுடனே ஒரு மாதிரி பிசுப்பு தன்மை இருக்கும் பார்த்திங்களா, அந்த தன்மை வந்தால் போதும். இது கூட ஒரு 4 ஏலக்காய் தட்டி ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்குங்க. நல்லா ஓரளவுக்கு தண்ணி லோ ஃப்ளேம்லேயே வைங்க, அப்போ தான் நல்லா கொதிக்கட்டும். அது கூட லைட்டாக ஒரு பிஞ்சு கூட இல்லை, பிஞ்சோட கம்மி, அதோட கம்மியில் கலர் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. கலர் பவுட்ரு ஆட் ஆகி நல்லா ஒரு கலர் கலக்கி விடுங்க. நல்லா கொதி வரட்டும், இன்னும் ஒரு கொதி வரட்டும். இன்னும் பாகோட பதம் வரல, சிம்லேயே இருக்கட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், பிசுப்பு தன்மை வந்துருச்சு. இது போதும். இப்போ நான் குழி பணியார கல் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் நான் மினி ஜாங்கிரி சுட போகிறேன். இப்போ இந்த குழி பணியார கல்லில் சுற்றி ஃபுல்லாக நடுவில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றாதீங்க. ஏன்னா நடுவு பகுதி தான் அதில் கேஸில் இதில் இருக்கும். அதனால் முதல்ல அதில் புழிஞ்சு விட்டோன்னா கருகி போயிடும். அதனால் ஓரத்துலேருந்து புழிஞ்சு விட்டுட்டு போங்க. தண்ணி இப்போ எண்ணெய் ஃபுல்லாக விட்டாச்சு. எண்ணெய் லைட்டாக, ரொம்ப தீயாகவும் இருக்கக்கூடாது, ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியத்துக்கும் கம்மியாகவே இருக்கட்டும். இல்லைனா நீங்கள் புளியும் போது கையில் தெரிக்கும். அதனால் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஓரத்தில் சின்னதாக மெலிசாக இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு விட்டுருங்க. இதுக்கு மேலே கூட சுற்றி போடலாம், ஆனால் அந்த அளவுக்கு இதில் இடம் இல்லைல்ல, அதனால் சின்னதாக போட்டுடுங்க. இது ரொம்ப ஈஸி தான், யார் வேணாலும் ட்ரை பண்ணி செய்யுங்க. சூப்பராக வரும், ஒரு மிஸ்டேக்கும் ஆகாது. நான் செஞ்சு சூப்பராக இருந்தது. இந்த ஜிலேபி எனக்கே சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானே ஸ்வீட்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் இன்றைக்கி ஜிலேபி செஞ்சு நான் சாப்பிட்ருக்கேன். இந்த ஜாங்கிரி செம்மையாக இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். சுற்றி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறமே நடுவில் சுற்றி விடுங்க. பொறுமையாக செய்யுங்க, பதட்டப்படாமல் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பதட்டப்படாமல் அழகாக செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ நல்லா ஒரு அளவுக்கு வந்தோடனே திருப்பி போட்டுருங்க. இதே மாதிரியே நம்ம வடைலாம் எடுப்போம் பார்த்திங்களா, அந்த கம்பி வச்சுக்கிங்க. கம்பி வச்சுட்டு லைட்டாக மூவ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். எல்லாத்தையும் திருப்பி போட்டுருங்க. நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆன உடனே எடுத்துருங்க, அதுதான் பக்குவம். முறுக்கு அளவுக்கு விடக்கூடாது, ஓரளவுக்கு கிறிஸ்பி ஆனோடனே எடுத்துருங்க. எல்லாத்தையும் திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட் விடுங்க. அப்படியே 2 செகண்ட் விட்டோன்னா அப்படியே வந்துடும். அந்த கம்பியை வச்சு அழகாக ஒன்று மேலே ஒன்று அப்படியே குத்தி எடுத்துருங்க. இந்த மாதிரி குத்தி எடுத்துருங்க. எடுத்து நல்லா எண்ணெயெல்லாம் வடிய விட்டுட்டு ஒரு தட்டில் போட்டு வைங்க.
எல்லாத்தையும் அது மாதிரி எடுத்துருங்க. இது போல் மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சுற்றி எடுத்து வச்சுருங்க. இது நான் 3 பேட்ச் போட்டேன். 1 கப்பு மாவுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 50 60 வருது, 60 ஜாங்கிரி வருது போதும். இப்போ வந்து நம்ம பாவு காய்ச்சி வச்சுருக்கோம்ல பார்த்தீங்களா, இதில் ஃபுல்லாக எல்லாத்தையும் கொட்டி ஒரு கலரி ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். 1/2 அன் ஹவர் ஊறினா தான் அந்த ஜாங்கிரி மேலே அந்த இது நல்லா இதாக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் அப்படியே விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வேறு தட்டுக்கு எடுத்துக்கலாம். நான் இப்போ தட்டில் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. இதை எடுத்து பாருங்கள், அப்படியே உடச்சி பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக அப்படியே இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை தீபாவளிக்கு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு என் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். பாய்.